Good morning, students. In the last class we had discussed about a uniformly charged line charge, then a plate and a parallel plate. Now we are going to discuss about what is the electric field due to uniformly charged spherical cell. So first பார்த்தீங்கன்னா ஒரு line charge பார்த்தோம், then ஒரு plate charged plate, then அதுக்கப்புறம் ரெண்டு charged plate parallel plate பார்த்தோம். இப்போ இது வந்து ஒரு charged sphere. So what is the electric field at a point P? At a point P, so the origin O and R distance தள்ளி இருக்கு. So inner circle இருக்கு பார்த்தீங்களா, it's a spherically charged sphere. So இது மேலே ஃபுல்லாக charges இருக்கு. So already we know according to Gauss law, so integral closed integral EDS or EDA is equal to Q enclosed by epsilon naught. Q enclosed charge எவ்வளோ சார்ஜ் வந்து இதுக்குள்ளே இருக்குது. ஸோ இது வந்து Gaussian surface. ஸோ இந்த அவுட் சைட் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் Gaussian surface GS. ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் E? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட். ஏன்? இஃப் இட் இஸ் அ பாயிண்ட் சார்ஜ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸோட டைரக்ஷனும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனும் சேம். So E is constant at the Gaussian surface ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ E is constant, அதை அப்படியே வெளியில் எடுத்துடலாம். then integral DE, closed integral DE. ஸோ இது என்னது? இது ஒரு ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ ஸ்பெரிக்கல் சர்ஃபேஸ் ஏரியா integral DA is equal to, so integral DA is equal to 4 pi r square. So substitute the values. So you will get E into 4 pi r square is equal to Q by epsilon naught. So நமக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட் E வேணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to 1 by 4 pi epsilon naught Q by r squared. So the electric field in terms of vector form na ஒரு r cap or n cap. So r cap is a unit vector pointing in the direction of electric field. So electric field due to uniformly charged sphere. So பாருங்க, E is inversely proportional to r squared. நம்ம எதில் பார்த்தோம்? For a point charge electric field E is inversely proportional to r squared. இங்கே இது ஒரு spherical surface ஃபுல்லாமே சார்ஜஸ் இருக்குது. அதுக்கும் electric field E is inversely proportional to r squared. இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மொத்த சார்ஜஸ்மே ஒரே சென்டர் பாயிண்டில் இருந்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்டிங் அவுட்வர்ட்ஸ். ஸோ இட் சம்வாட் ஒரே மாதிரி சிமிலர் டு கிராவிடேஷன். ஸோ மொத்த மாஸுமே ஒரே கான்சன்ட்ரேட்டடாக இருந்தாலும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதே மாதிரி இங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டை அவங்க மேட்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் அவுட் சைடு ஸ்பெரிக்கல் செல். ஸோ இது ஸ்பெரிக்கல் செல். இந்த ஸ்பெரிக்கல் செல்லுக்கு வெளியில் ஒரு பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணுறோம், இது ஒரு பாயிண்ட். அந்த இடத்துல வாட் இஸ் த எலக்ட்ரிக் ஃபீல்ட்? ஸோ E is inversely proportional to r square. It depends upon the charge Q. If Q is less than 0, so electric field pointing, Q is greater than 0, electric field pointing. So greater than 0 அப்படின்னா என்ன? பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ்னா, so this one electric field is positive charge. So electric field points outwards. If it is Q is less than 0, Q is greater than 0, electric field points inwards. So இது நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த லெசனில் பார்த்துட்ருக்கோம். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் Q is less than 0 அப்படின்னா நெகட்டிவ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட்ஸ் இன்வெர்ஸ், தட் இஸ் ரேடியலி இன்வெர்ஸ். ஸோ ஒரே பாயிண்ட் தான் திரும்ப திரும்ப வருது. Then it's radially outwards. ஸோ நம்ம இதுக்கு முன்னால் பார்த்தலாம் பாயிண்ட் சார்ஜ். இது ஒரு ஸ்பெரிக்கல் சார்ஜ். ஒரு ஸ்பியர் ஃபுல்லாமே சார்ஜஸ் சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜ் இல்லை, சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரில் இருக்குது. அதனால உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்ட். தென் செகண்ட் கேஸ், ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் on the surface of the sphere, that is charged sphere. ஸோ இங்கே R is equal to R. ஸோ ஒன்றும் இல்லை. ஸோ இது ஸ்பெரிக்கல் ஸ்பியர். இந்த இடத்துலையே அப்படின்னா என்ன? R is equal to R சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதே ஃபார்முலா E is equal to
1 by 4 pi epsilon naught q by r squared. So இங்க just capital R squared போடலாம் இல்ல small r squared போடலாம். So that is r equal to r. So same form தான் இங்க represent திரும்ப வரும். So depends upon the distance. Then மூணாவது கேஸ். So இது ரெண்டாவது கேஸ், இது மூணாவது கேஸ், electric field inside the spherical surface. So first one பார்த்தது outside the cell, இங்க inside the cell அவ்வளவுதான். ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் செல்லுக்கு உள்ள. ஸோ அகெயின் பாருங்க, ஸோ இதுதான் அந்த சார்ஜ்டு ஸ்பியர். have a radius r, capital R. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு உள்ள, ஸோ இதுதான் இங்கே காசியன் சர்ஃபேஸ். ஸோ இது சார்ஜ்டு ஸ்பியர். ஸோ இதோட ரேடியஸ் ஆர். எந்த ரேடியஸ்? இந்த சார்ஜ்டு ஸ்பியர் இதோட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். தென் அந்த காசியன் சர்ஃபேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஸ்மால் ஆர். ஸோ ஆர் இஸ் லெஸ் தேன் ஆர். ஸோ நார்மலாக உள்ள அந்த ஸ்பெரிக்கல் சார்ஜ்டு ஸ்பியரோட ரேடியஸோட கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஆர், ஆர் ஈக்குவல் டு ஆர், ஆர் லெஸ் தென் ஆர். ஸோ இதில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் E இஸ் ஈக்குவல் டு, ஸோ அது எகெயின் அதே தான், க்ளோஸ்டு இன்டெக்ரல் EdA இஸ் ஈக்குவல் டு Q enclosed by epsilon naught. ஸோ இங்கே என்ன டிஃப்ரெண்ட் கேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜஸ் ப்ரெசன்ட் அவுட் சைட், இந்த ஸ்பியருக்கு வெளியில் இருக்குது. ஸோ காசியன் சர்ஃபேஸ் உள்ளே இருக்குது. ஸோ நம்ம காஸ் லா படி காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜ் இருந்தால் தான் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜஸ் இல்லை. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to 0 inside the sphere. Why? ஸோ காஸ் லா என்ன சொல்லுது? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு த சார்ஜஸ் ப்ரெசன்ட் இன்சைட் த காசியன் சர்ஃபேஸ். இப்போ பாருங்கள், இந்த இன்னர் சர்க்கிள் தான் காசியன் சர்ஃபேஸ். காசியன் சர்ஃபேஸ்க்குள்ளே சார்ஜஸே இல்லை. சார்ஜஸே இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. ஸோ மொத்தமாகவே எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 இஃப் இன்சைட் த செல். ஸோ ஒரு ஸ்பெரிக்கல் செல்லுக்கு உள்ள. தென் லாஸ்ட், ஸோ இங்கே ஒரு ஜென்ரலைஸ்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இது ஒரு சார்ஜ் ஸ்பியர், ஹாவ் அ ரேடியஸ் ஆர். ஸோ சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர், சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியரில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ பாருங்கள் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக அதோட வேல்யூ குறையும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square. That is E is inversely proportional to R square. ஸோ டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ரேடியஸ் இந்த சர்ஃபேஸ்க்கு வெளியில் போக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே போகும். சரியா? ஸோ அந்த சர்ஃபேஸில் மேக்ஸிமமாக இருக்கும். அதே இது நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா, இந்த சர்ஃபேஸ் விட்டு உள்ளே போனீங்கனாலே எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ 0 ஆயிரும். ஸோ அக்கார்டிங் டு காஸ் லா. ஸோ என்ன பார்த்தோம்? ஸோ இது ஒரு 5 mark கொஸ்டின். ஸோ வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு யூனிஃபார்ம்லி சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல்? ஃபர்ஸ்ட் கேஸ், எ பாயிண்ட், நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட் அந்த சார்ஜ்டு ஸ்பெரிக்கல் செல்லுக்கு வெளியில். ஸோ அதுக்கு வேல்யூ E is equal to 1 by 4 pi epsilon naught Q by R squared. அதே பாயிண்ட் சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பெரிக்கல் செல் எடுத்திங்கன்னா அந்த Q by R squared, R is equal to R. ஸோ அது எதுவும் பிரச்சனை இல்லை. மூணாவது கேஸ், இந்த சார்ஜ் ஸ்பியருக்கு உள்ள ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுக்கிறோம். ஸோ காசியன் சர்ஃபேஸுக்குள்ளே சார்ஜஸே இல்லைன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0. தென் லாஸ்ட்டாக ஒரு கிராஃபோட நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கிராஃப் பேஸ் பண்ணி 1 marks கேட்கலாம். ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த சார்ஜ் ஸ்பியர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேல்யூ மேக்ஸிமம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இஃப் இட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆக எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகும். ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் சடனாக 0. ஸோ அக்கார்டிங் டு காஸ் லா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.